இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த செப்டம்பர் 21 ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த கடந்த ஒரு ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் அவருடைய அரசாங்கத்தில் நடைபெற்றன, நாட்டிலே நடைபெற்றுள்ளன, மக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன என்பது தொடர்பாக இந்த காணொலியிலே ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அதை தவிர பலஸ்தீனத்தை ஒரு ஸ்டேட்டாக, அதாவது ஒரு இறைமையுள்ள நாடாக பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று. அதாவது ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் அந்த செயல்பாட்டை தற்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது பிரித்தானியா. ஸோ அது தொடர்பாகவும் இந்த காணொலியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். கடந்த செப்டம்பர் 21, 2024 ஆண்டு இலங்கையிலே ஒரு வித்தியாசமான புதிய அரசியல் மாற்றம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ், அதாவது வழமையான கட்சிகளை தவிர்த்துவிட்டு மக்கள் ஒரு புதியவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தார்கள் இலங்கையில். அவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 42% வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். குறிப்பாக இலங்கையின் சட்டத்தின்படி ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் அவர் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% அதிகமாக ஒரு வாக்கையேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். ஆனால் கடந்த தேர்தலில் தான் முதல் முறையாக ஒரு வேட்பாளர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறாமல் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். உங்களுக்கு அந்த நடைமுறை தெரியும். 50% மேலதிகமாக வாக்குகளை பெறாவிட்டால் அவர் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கான முறைமை இலங்கை சட்டத்தில் உள்ளது. அப்படியான ஒரு முறையில்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 2024 ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலை சற்று ஒரு சுருக்கமாக பார்த்தோமானால், குறிப்பாக முக்கியமாக 4 பிரதான வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அவர் அப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி, அந்த அமைப்பின் சேர்ந்துதான் அவர் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். அதன் பின்னர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராயிருக்கும் சஜித் பிரேமதாச அவர் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் போட்டியிட்டிருந்தார். அதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டிருந்தார். இதை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின், அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் நாமல்